வெல்கம் டு டியூஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அனிமே. ஓகேவா? ஸோ எபிசோட் 1ஓட பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலோ லெவலிங் எபிசோட் பை எபிசோடு பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ராட்சச எறும்புகளும் ஒரு சில மனுஷங்க, இந்த மனுஷங்களை வந்து என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா ஹண்டர்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு. ஸோ பட் ஒரு டைமுக்கு மேலே அந்த ஹண்டர்ஸ்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கேங் வருது. ஓகேவா? ஸோ இந்த கேங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹண்டர்ஸ் தான், பட் தே ஆர் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ், அதாவது ரொம்ப ஹையஸ்டான ரேங்க் ஹண்டர்ஸ் தான் இவங்க. ஸோ இந்த ராட்சச எறும்புகளுக்கும் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்க்குமே சண்டை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க, கில் மாஸ்டர் சோய். ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து ஒரு ஃபயர் பவர் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இவர் வந்து பெரியாள், அந்த ஹண்டர்ஸ்லேயே இவர் வந்து ஒரு பெரியாள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ப்ரெசென்ட்லேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த சோலோ லெவலிங்கோட ஒரு ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கேட்வேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நிறைய கேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உலகத்துக்கும் இன்னொரு டைமென்ஷன். ஓகே, ஸோ அங்கேயும் வந்து 2 இடத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த டைமென்ஷன்லேருந்து வரக்கூடிய விலங்குகள் வந்து நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்னா மேஜிக் பீஸ்ட்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மேஜிக் பீஸ்ட் அந்த மாதிரி விலங்குகளையெல்லாம் வந்து சாதாரண ஹியூமன்ஸ்னால் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ என்னென்னா லைக் பிறக்கும்போதே ஒரு ஸ்பெஷல் பவரோட ஒரு சில குழந்தைகள் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்கள மட்டும்தான் ஹண்டர்ஸ்ன்னு நம்ம வந்து கூப்பிடுவோம். ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி மேஜிக் பீஸ் கூட சண்டையும் போட முடியும். ஓகே, ஸோ இந்த ஹண்டர்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. லைக் SABCDE வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. ஸோ இதில் வந்து எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்டான ரேங்க் ஹண்டர்ஸ், ரேங்க் ஹண்டர்ஸ் வந்து ரொம்ப வீக்கான ஹண்டர்ஸ். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சொன்ன சாதாரண ஹியூமன்ஸ்னால் வந்து இந்த மாதிரி ஹண்டர்ஸாக மாற முடியாது. அதே மாதிரி ஒரு ஹண்டர்ஸுமே வந்து அவனுக்கு ஆக்சுவலாக என்ன பவர் இருக்கோ அந்த பவர் தான். இப்போது ஒருத்தன் வந்து டீல் இருக்கா, நான் ஏக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி பவருக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆக முடியாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அவங்ககிட்ட என்ன பவர் இருக்கோ அந்த ரேங்க் தான் அவங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் அந்த சோலோ லெவலிங்கோட ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க நீட்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ப்ரெசண்ட்லேருந்து 3 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நின்றுருக்காங்க. அவங்களுமே வந்து ஹண்டர்ஸ், எல்லாமே வந்து ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட ஹீரோவோட என்ட்ரி. நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜினோ சங். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜினோனே கூப்பிடுவோம். இந்த ஜினோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஒரு ரேங்க் ஹண்டர்ஸ் தான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சியில் உடம்புலாம் நிறையா காயங்களோட தான் அவனோட என்ட்ரன்ஸே இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து சொல்லுவாங்க நம்ம ஆள் வந்து ரேங்க் ஹண்டர்ஸ் தான் இருக்கிறதுலே லோவஸ்டான ஹண்டர்ஸ். அந்த ரேங்க் ஹண்டர்ஸ்லையுமே வந்து நம்ம ஆள் வந்து ரொம்ப வீக்கஸ்டான ஹண்டர்ஸ். ஆல்ரெடி ஒரு ரேங்க் கேட்குள்ளே போய் அங்கே நல்லா மிதி வாங்கிட்டு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு தான் இப்போ வந்திருக்காப்புல. ஸோ இந்த கேட்ஸ் நான் சொன்னேன்ல, கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேட்ஸுமே வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் நான் SABCD ஹண்டர்ஸ் மாதிரி SABCDE அந்த மாதிரியான கேட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரேங்க் கேட்ஸ்குள்ளே இந்த ரேங்க் ஹண்டர்ஸ் தான் போகணும். ஸோ ரொம்ப ரிஸ்க்கான கேட்ஸ் இருக்கிற இடத்துல எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வந்து போவாங்க. ஸோ நம்ம ஆளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரேங்க் கேட் தான். ஸோ நம்ம ஆள் வந்து போகிறாப்புல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோஹி. ஓகே, ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீலர் அப்படின்னா இப்போ ஹண்டர்ஸ் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காயமாயிரும், இல்லை உயிருக்கு ஏதாவது ஆபத்தான ஒரு இது வரும்போது இவங்க வந்து ஹீல் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்கள வந்து குணப்படுத்துகிற வேலை தான் இவங்களுது. ஸோ எல்லா மிஷின்லேயுமே வந்து எந்த கேட்டுக்குள்ளே போனாலும் எந்த ஹண்டர்ஸ் போனாலும் இவங்க கூட வந்து ஹீலர்ஸ் கண்டிப்பாக போவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து சேர்மேன் கோ அப்படிங்கிற வந்து ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னென்னா லைக் இந்த மேஜிக் பீஸ்ட் அந்த விசித்திரமான விலங்குகள்னு சொன்னல, ஸோ அவங்கள வந்து கொன்னதுக்கப்புறம் அந்த எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோன் பேர் வந்து எசன் ஸ்டோன். ஓகேவா? ஸோ இந்த மேஜிக் பீஸ்ட்டை வந்து கொல்றவங்க வந்து இந்த ரேங்க்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போய் கொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் தான் போய் கொல்லுவாங்க. அவங்க வந்து கொண்டு அந்த எசன் ஸ்டோனை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த எசன் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ நார்மல் வெப்பன்னால் வந்து லைக் அந்த மேஜிக் பீஸ்ட் வந்து நம்மளால் கொல்ல முடியாது. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கும் அவங்கள கொல்றதுக்கும் இந்த எசன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ரொம்பவே வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டோன் தான் இது. ஸோ இந்த ஹண்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, அவங்க வந்து ஒரு டஞ்சன்ஸ்குள்ளே போவாங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இப்போது எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு வந்து எசன்ஸ் ஸ்டோன் கிடைக்கும். ஸோ மற்ற ரேங்க் ஹண்டர்ஸ்க்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மானா கிறிஸ்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதுவும் ஒரு வேல்யூபிளான கிறிஸ்டல் தான். என்னென்னா ஒரு க்ளீன் எனர்ஜி சோர்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து எப்படி இப்போது பொல்யூஷன் ஆகுதுல்ல, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாத ஒரு எனர்ஜி சோர்ஸ். அதை வச்சு நியூக்ளியர் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணலாம். லைக் தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, இதிலிருந்து வர பொல்யூஷன் எல்லாத்தையுமே காட்டிலும் இதில் வந்து பொல்யூஷனே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளீன் எனர்ஜி சோர்ஸ். ஸோ இது வந்து மனுஷங்களுக்கு வேணும். ஸோ அதனால் நம்ம வந்து டஞ்சன்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணியே வச்சுருப்போம். நாம் போய் அடிச்சுட்டு அவங்களையெல்லாம் கொண்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம்னா மனித குலத்துக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப வேல்யூபிள். ஓகேவா? ஸோ அதனால் பணமும் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இதை பற்றி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்னால் என்ன, இந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸ்னால் என்ன, மானா கிறிஸ்டல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இதுலேயுமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் சொன்னல ஒரு சாதாரண ஹியூமன்ஸ்னால ஹண்டர்ஸாக மாற முடியாது. ஸோ இப்போ வந்து அங்கே வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸாம் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஆள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து கை வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் என்ன மாதிரியான ஹண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ இதை பற்றினியுமே வந்து இந்த சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பி ரேங்க், சி ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க. இதில் இன்னொரு கேரக்டரையும் வந்து காட்டுறாங்க. யாருன்னா ஹச்சின்சா. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ். இவங்க நம்ம ஹீரோ எல்லாமே வந்து ஜினோ மொத்தமாக ஒரு 13 பேர் சேர்ந்து அந்த டஞ்சனுக்குள்ளே போவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மானா கிறிஸ்டல் வந்து கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக அது ஒன்று தான் கிடச்சிருக்கும். பட் அதே டைமில் வந்து அந்த மேஜிக் பீஸ்ட் வந்து நம்மளால் அட்டாக் பண்ணிடும். ஸோ அவனுக்கு நிறைய காயமாயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அவளை ஹீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த டஞ்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டஞ்சனும் இருக்குது. அதாவது இன்னொரு ஒரு வழி தளமும் வந்து போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து போய் பார்க்கும்போது இன்னொரு கேட் வருது. பட் இதுக்குள்ளே நம்ம போகலாமா வேண்டாமான்னு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 12 பேர் இருக்காங்களா, ஸோ அதில் 6 பேர் வந்து லைக் ஈக்குவலாக போயிடுது. போகலாம் வேண்டாங்கிறது ஈக்குவலாக போயிடுது. ஸோ இப்போ நம்மால் ஜினோவை மட்டும்தான் ஓட்டு போடணும், போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. நம்மால் வந்து யோசித்து பார்க்குறான். ஸோ நம்ம கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதே மாதிரி தங்கச்சிக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். நம்மளோட லைக் ஃபைனான்ஷியலாக வந்து அவன் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவன் எடுத்துகிட்டு வந்து வெப்பனே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பட்டாக்கத்தி மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஒரு பழைய இத்துப்பண கத்தி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ ஃபைனான்ஷியலாக வந்து நம்மளும் வந்து லைக் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதுக்கு ஃபேவராக ஓட் பண்ணிடுறான். ஸோ இப்போ இந்த 13 பேருமே அந்த கேட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் மாதிரியான ஒரு இடத்த காட்டுறாங்க. நிறையா என்ன சரி இது ஒரு பெரிய ஸ்டாச்சு எல்லாமே காட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வந்து உட்காண்ட்ருக்கும். ஒரு ராஜா மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து உட்காண்ட்ருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாமே ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏஷியன்ட் ஸ்கிரிப்சர் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டுருக்காங்க. என்னென்னா நீ வந்து காடை வந்து மதிக்கணும், ஹானர் பண்ணணும், ப்ரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் உன்னோட ஃபெய்த்தை வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு 3 ரூல்ஸை வந்து அதில் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேட்டு வந்து மூடிடுச்சு, அதுவாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் தேவையில்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கதவை திறக்க போகிறான். அங்கே இருக்கிற ஒரு நான் சொன்ன ஒரு பெரிய ஸ்டாச்சு மாதிரி ஒரு சோல்ஜர் மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து அவனை கொன்றுது. இப்போ அவன் திரும்பி பார்த்தா அந்த உட்காண்டிருக்க ஸ்டாச்சு கண்ணு வந்து மூவ் ஆகுது. அந்த பெரிய ஸ்டாச்சுலேருந்து இந்த ராஜா மாதிரி இருக்கிற ஸ்டாச்சுலேருந்து அந்த கண்ணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் பவர் மாதிரி ஒன்று வந்து அவங்கள எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து இறந்துட்டாங்க. இன்னும் இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஸோ இப்போ நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பயந்தாங்கோலி, பட் அதே சமயம் வந்து தைரியசாலி. அதாவது நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்ககிட்ட இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. ஸோ அந்த பயம் வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம இன்றைக்கி செத்தோம். ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த எபிசோட் 1 வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி லைக் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நான் வீடியோவாக போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.